അവർ അക്കരെ കടന്ന ശേഷം ഏലിയാവ് എലീശയോട്, அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, വളരെ ശ്രദ്ധയോടെ ഇരിക്കുക, ഇതൊരു പ്രൊഫറ്റിക്കൽ എൻകൗണ്ടർ ആണ്. இது ஒரு தீர்க்க தரிசன சந்திப்பின் கூடுகையாய் இருக்கிறது. എക്സ്പെഷ്യലി ഇന്ന് ലീഡേഴ്സ് കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് വേല ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ടെങ്കിൽ വളരെ പ്രാർത്ഥനയോടെ ഇരിക്കുക. விசேஷமாக தலைவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருக்கிறவர்கள் மிகுந்த ஜெபத்தோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அக்கறை கடந்த ശേഷം ഏലിയാവ് എലീശയോട്, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, What shall I do for you? நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഹല്ലേലൂയ. ഞാൻ നിങ്ങളിൽ നിന്ന് മാറ്റപ്പെടാൻ പോവുകയാണ്. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். Praise the Lord. What shall I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? നാളെ നീ എന്നെ കാണത്തില്ല. நாளைய தினத்துல நீ என்னை பார்க்க போவதில்லை. വേണമെങ്കിൽ ഇപ്പോ ചോദിക്കണം. வேண்டுமென்றால் இப்போவே நீ கேட்டுக்கொள்ளலாம். സൺഡേ അല്ല, ஞாயிற்றுக்கிழமையில் அல்ல, സാറ്റർഡേ നീ ചോദിക്കണം. சனிக்கிழமையாகிய இன்றைக்கு நீ கேட்கணும். இன்றைக்கு എന്താണ് നിനക്ക് വേണ്ടത്? உனக்கு என்ன தேவை? കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்கிறார், What shall I do for you? உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എലീശയോട് ഏലിയാവ് ചോദിക്കുക, எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறார், എലീശ, எலிசாவே, നീ ഇത്രയും നാൾ എന്റെ കൂടെ നടന്നു, இவ்வளவு நாள் என்னோடு கூட நீ நடந்தாய் அல்லவா? നിനക്ക് ഞാൻ ഒന്നും തന്നില്ല, உனக்கு எதுவுமே நான் கொடுக்கல. പക്ഷെ ഞാൻ ഇപ്പോ ഒന്ന് തരാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆனா நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். നീ എന്ത് വേണോ ആഗ്രഹിച്ചോ, நீ எது வேண்டுமானாலும் விரும்பிக்கொள், അത് ഞാൻ നിനക്ക് തരും. அதை நான் உனக்கு தருவேன். പാസ്റ്റർ, ദൈവം ഇന്ന് ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യം, தேவன் இன்றைக்கு கேட்கிற ஒரு கேள்வி, ഇത്രയും നാൾ നീ കൂടെ നടന്നു, இவ்வளவு நாள் என்னோடு கூட நீ நடந்தாய், ഇന്ന് ചോദിക്കുന്നതിന് இன்றைக்கு நீ கேட்பதற்கு ഒരു ബദൽ കിടക്കുന്ന രാത്രി. ஆமென், ஒரு பதில் கிடைக்கப்படுகிற இரவா இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മറുപടി കിട്ടാത്ത എല്ലാ വിഷയങ്ങൾക്കും ഇന്ന് രാത്രി നിനക്ക് മറുപടി ഉണ്ട്. பதிலே கிடைக்காமல் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த இரவிலே உங்களுக்குரிய பதில் கிடைக்க போகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചെക്കൻ നിസ്സാരക്കാരനൊന്നും അല്ലായിരുന്നു എലീശ. ஆமென். இந்த எலிசா ஒரு சாதாரணமான ஒரு நபர் அல்ல. നിന്നെ ദൈവം ഉപയോഗിച്ചതിന്റെ, உன்னை தேவன் பயன்படுத்தினதனுடைய ഡബിൾ ആയിട്ട് എന്നെ ഉപയോഗിക്കണം. இரட்டத்தனையாய் என்னை பயன்படுத்த வேண்டும். അതാ ചോദ്യം, அதுதான் கேள்வியா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പയ്യനൊരു വീടല്ല ചോദിച്ചത്, அந்த எலிசா ஒரு வீடை கேட்கல, പ്രോപ്പർട്ടി അല്ല കേട്ടത്, நிலங்களை கேட்கல. ഏലിയ ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരുന്ന ബെൻസ് കാറല്ല ചോദിച്ചത്, எலியா பயன்படுத்தி கொண்டிருந்ததான அந்த பென்ஸ் காரை கேட்கல. ആമേൻ. ஆமென். നിന്നെ ഉപയോഗിച്ചതിന്റെ ഡബിൾ ആയിട്ട് എന്നെ ഉപയോഗിക്കണം. உன்னை தேவன் பயன்படுத்தினார் அல்லவா, அதனுடைய இரட்டிப்பாய் கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்? ഒരു ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ്, இரட்டத்தனையான அபிஷேகம் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഇവിടെ ഇറങ്ങി വരും. இங்கே இறங்கி வரும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിനക്ക് ചുമക്കാൻ കഴിയാത്തൊരു അഭിഷേകം, உன்னால் சுமக்கவே முடியாத அளவுக்குள்ள அபிஷேகத்தை കർത്താവ് അയക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் அனுப்பும்படியாய் விரும்புகிறார். Are you ready to receive? அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? Are you ready? நீ ஆயத்தமா? ഹലോ ஹலோ റുക, ரூவா, are you ready? நீங்க ஆயத்தமா? I am ready എന്ന് പറഞ്ഞേ. ഞാനൊക്കെ ആണെങ്കിൽ പറയാം I am ready. ஆமே, நானா இருந்தா I am ready ன்னு சொல்லிருப்பேன். എലീശ ചോദിച്ചു, எலிசா கேட்டார், നിന്നെ ഉപയോഗിക്കുന്നതിനേക്കാൾ ഡബിൾ ആയിട്ട് ദൈവം എന്നെ ഉപയോഗിക്കണം. உம்மை தேவன் பயன்படுத்தினதை விட இரட்டிப்பாய் என்னை பயன்படுத்த வேண்டும். ഏലിയാവ് പോലും പ്രതീക്ഷിക്കാത്തൊരു ക്വസ്റ്റ്യൻ, எலியா கூட எதிர்பார்க்காத ஒரு கேள்வி இது. ஆமென். ഒന്ന് ഞെട്ടി, ഏലിയാവിനെ ഞെട്ടിച്ചു. எலியாவையே நடுங்க வைத்து விட்டார். നീ ഏലിയാവ് പറയും, எலியா சொல்லுவார், കർമ്മേലിൽ തീ ഇറക്കുന്നത് എനിക്ക് പ്രയാസമില്ല. கர்மேல் மலையில அக்னி இறப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியமே இல்ல. 450 മന്ത്രവാദിയെ വെട്ടുന്നത് എനിക്കൊരു വിഷയമുള്ള കാര്യമാണ്. 450 മന്ത്രവാദികളെ വെട്ടി போடுவது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? 450 മന്ത്രവാദിയെ വെട്ടാൻ 450 ഏലിയാവ് വന്നില്ല. 450 മന്ത്രവാദികളെ വെട്ടുவதற்கு 450 எலியா வரவில்லை. ഒറ്റ ഏലിയാവ്, ஒரே எலியா தான். കരമടിച്ചു கைகளை தட்டி சொல்லுவோம், ഒരു മന്ത്രവാദി നിനക്കെതിരെ എഴുന്നേറ്റാൽ നീ പറ പോരാ പോരാ പോരാ. ஒரு மந்திரவாதி உனக்கு விரோதமாக எழும்பினால் போதாது, இது பத்தாதுன்னு சொல்ல வேண்டும்.
കുറഞ്ഞത് 450 എഴുന്നേൽക്കണം. ஓ குறைந்தபட்சம் 450 பேராகிலும் எழும்ப வேண்டும். എന്നാൽ കൂടെ அப்போதும் கூட നിന്റെ തലയിലെ രോമത്തെ പിഴുതെടുക്കുവാൻ உன்னுடைய தலையில் உள்ள முடிய பிடுங்க கூட ഒരു മന്ത്രവാദിക്കും ஒரு மந்திரவாதியினாலும் കഴിയത്തില്ല. முடியாது. കാരണം ஏனென்றால் അല്ലെങ്കിൽ നിന്റെ പട്ടയത്തിന്റെ മൂർച്ച കൂടുതലാണ്. உன்னுடைய பட்டயத்தின் கூர்மை கருக்கு கூடுதலாக இருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்க. ഒരു മന്ത്രവാദി വിചാരിച്ചാൽ, ஒரு மந்திரவாதி நினைத்தால் അവൻ തീരുന്നതല്ല. ஓ முடிவதல்ல இது. എന്റെ future, என்னுடைய எதிர்காலம், എന്റെ ministry, என் ஊழியம், എന്റെ സഭ, என் சபை, എന്റെ family, என்னுடைய குடும்பம், എന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം, என் மேல் இருக்கிற அபிஷேகம் അത് വേറെ ലെവലാ. மகனே, அது வேற லெவல் anointing. ஓ ராபா ஷாகாலா, கைகளை தட்டி வாய்களை திறந்து அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த இரவு என் தலையில் எனக்குள்ளே இந்த இரவு ஏதோ நடக்கிறது.